குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரெடிகுலஸான, அதாவது ஒரு நகைச்சுவையான விதத்தில் இயற்கையான வாழ்க்கையை எப்படி அமையுது மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் ரகம் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட எல்லா வகையான வசதி இருந்தாலும் சரிங்களா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸு எதாக இருந்தாலும் அவங்க உறவுகள் இருந்தாலோ, ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலோ, சொத்து சுகம் இருந்தாலோ, பதவி எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கான வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் முதல் ரகம் பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலும் ஒரு சலிப்போடு பார்க்குற ரகம். அவங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, எது நடந்தாலும் அது மனிதனாக இருக்கட்டும், ஒரு வருமானமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய உறவுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி மனிதர்கள் எதை பார்த்தாலும் ஒரு சலிப்போடு பார்க்குற ஒரு திருப்தி இல்லாத மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு பாருங்கள். இந்த மாதிரி மனிதர்களுக்கு அந்த வாழ்க்கை எப்போவுமே திருப்திகரமாக இருக்காது. அது எவ்வளோ தான் வசதியாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையும் திருப்தி இல்லாத வாழ்க்கையாக கடைசி வரைக்கும் அமைஞ்சிடும். இன்னொரு வகை பாருங்கள், எதை பார்த்தாலும் பய உணர்வோடு பார்க்குறது. இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒரு கையில் அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்தீங்கன்னா கையில் பாம்பு கொடுத்த மாதிரி இருக்கும். நியூக்ளியர் பாம், ஆட்டம் பாம்பு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும். சின்ன வேலையாக இருக்கும். அதில் கூட அவங்க ஒரு கஷ்டத்தை சொல்லுவாங்க. அதிலேயே கூட 1000 காரணம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் இவங்களுக்கும் வாழ்க்கை எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவங்களால எதுவுமே முடியாமே போயிடும் கடைசி வரைக்கும். சரிங்களா, அந்த வாழ்க்கை அப்படியே அமையும். இப்போ அடுத்த வகையான மனிதர்கள் பாருங்கள், எதை பார்த்தாலும் ஒரு கோவ உணர்வோடு பார்க்குறது. சரிங்களா, அவர்கிட்ட டென்ஷன் ஆகிடுறது அவங்களுக்கு எது கொடுத்தாலும். இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஈகோவை காட்டுவாங்க, அவங்க கோவத்தை காட்டுவாங்க, இமீடியட்டாக கோவப்பட்டுருவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி மனிதர்கிட்ட நீங்கள் என்ன ஒர்க்கு கொடுத்தாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, அவங்களால கண்டிப்பாக நிச்சயமாக அதை ஒரு கூலாக ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்கக்கிட்ட நம்ம இன்ட்ராக்ஷனும் பண்ண முடியாது, அவங்கள்ட்ட ஒர்க்கும் வாங்க முடியாது, அந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. எதை எடுத்தாலும் உங்களுக்கு கோவம். புரியுங்களா? இனி இன்னொரு மனிதர்கள் பார்த்தீங்கன்னா சந்தேகத்தோடே பார்ப்பாங்க. எதா நீங்கள் சொன்னாலும் சரி, அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு இன்கமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எனி டைம் நெகட்டிவ் தாட்ஸு சந்தேகமாக இருக்கும். அவங்க எப்படி பார்ப்பான்னு பாருங்களேன். இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் எதுக்கு அவங்களுக்கு நல்லதே பண்ணிங்கனாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். உண்மையிலேயே இவங்க நல்லது பண்ண தான் வந்திருக்காங்களா? உண்மையிலே நமக்கு நல்லது நடக்குமா? இல்லை இது உண்மையிலேயே அவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு செகண்ட் தாட் ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்கள நீங்கள் திருப்திப்படுத்த முடியாது. சரிங்களா? இன்னொரு வகையான மனிதர்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ரகம். இவங்க அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க. சரிங்களா? அடுத்தவங்களை பார்த்து ஏங்குறவங்க. இவங்கள்ட்ட நீங்கள் எது கொடுத்தாலும் சரி, அவங்க சொத்தே உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் சரி, அவங்க எப்படி பண்ணுவாங்க பாருங்கள். இந்த மாதிரி மனிதர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து எழுதி கொடுத்தாலும் அவங்க உங்களை பார்த்து பொறாமப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் பிச்சைக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க பக்கத்தில் பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஒரு பொருள் வந்துச்சுன்னா அதுக்கு பார்த்து ஏங்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி மனிதர்களும் சந்தோஷமாக வாழ முடியாது. இவங்கக்கிட்ட எத்தனை பொருள், காசு, பணம் இருந்தாலும் தங்கினாலும் சரி, எத்தனை உறவுகள் இருந்தாலும் சரி, எத்தனை மக்கள் இருந்தாலும் சரி, இவங்க வாழ்க்கை இவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் வாழ்க்கை அமையுமே தவிர, பொருளை பொறுத்தோ, பதவியை பொறுத்தோ, உறவுகள் பொறுத்தோ, மக்களை பொறுத்தோ, சூழ்நிலை பொறுத்தோ, ஆரோக்கியத்தை பொறுத்தோ கண்டிப்பாக அமையாது. நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், எடுத்துக்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையும். இப்போ ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இப்போ நான் முதல் ரகம் சொன்ன பாருங்க, அவங்கள்ட்ட எல்லாமே இருக்குது. இப்போ இன்னொரு ரகம் ஒன்றுமே கிடையாது, சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. அவங்கள்ட்ட ஒரு 10% தான் இருக்குது இவங்கள்ட்ட. இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, இவங்க வாழ்க்கை எப்படி அமையும் நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எதாக இருந்தாலும் நான் செஞ்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் பண்ணிக்கிறேன். அவங்க எந்த டிஃபிகல்ட்டி சிச்சுவேஷன்லையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க பார்ப்பாங்க, ஒரு வாய்ப்பு பார்ப்பாங்க. கஷ்டத்துலேயும் ஒரு வாய்ப்பு பார்ப்பாங்க, ஒரு பிரச்சனையிலையும் ஒரு பிரச்சனையிலையும் ஒரு சொல்யூஷனை பார்ப்பாங்க, பிரச்சனையிலையும் ஒரு தீர்வு காணுவாங்க.
ஒருத்தர்கிட்ட இருக்கிற கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷமாக மாற்றிடுவாங்க அந்த சூழ்நிலையில். ஒருத்தர் துக்கமாக இருந்தாலும் அவங்கள சந்தோஷப்படுத்திடுவாங்க. இது வந்து ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு திங்கிங், ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு அப்ரோச். ஸோ நண்பர்களே, மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வாழ்க்கைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அமையாது. வாழ்க்கையில் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் நாம் நடந்துக்கிறத பொறுத்து நமக்கு வாழ்க்கை, அதோடைய பிரதிபலன், அதாவது நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் நமக்கு திருப்பி கொடுக்குறது வந்து வாழ்க்கை வந்து நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படி திருப்பி கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு சூட்சுமமான ஃபார்முலா. ஸோ லைஃப்பை வந்து நல்லா வாழணும் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக கிடைக்கிறத வச்சு அதில் இருக்கிற பாசிட்டிவை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கலாம். திருச்சிட்டு